இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கன்றுவீச்சு நோயும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்றுவீச்சு நோய் இல்லாட்டி கருசிதைவு நோய் அப்படிங்கிற நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரூசல்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் ஆடுகள், பன்றிகள், நாய்கள் மற்றும் மனிதர்களையும் தாக்கக்கூடிய நோய். இந்த நோய் வந்து ஒரு நுண்ணுயிரி, அதாவது ப்ரூசல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி தான் வந்து இது உருவாக்குது. இந்த நுண்ணுயிரி வந்து என்ன பிரதானமாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளில் சினை காலத்தில் வந்து 7 மாதத்துக்கு மேலே 7, 8, 9வது மாதத்தில் வந்து கருக்கலைப்பு உண்டாக்கி கரு சிதைந்து வெளியில் வந்துடுது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாடுகள் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து கன்று குட்டிகளுக்காகவும் பால் வளம் பெருக்கிறதுக்காகவும் தான். அதில் வந்து இப்போ இந்த மாடுகள் வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டு கன்று வீசிருச்சு அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் இந்த நோய் வந்து மிகவும் ஒரு முக்கியமான நோய் கால்நடைகள் பொறுத்தளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மனிதர்களுக்கு பொறுத்தளவுக்கும் இந்த நோயை பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நோய்கள் வந்து நுண்ணுயிர்கள், நச்சுயிரிகள் வந்து நுண்ணுயிரி நச்சுயிரி மூலிமா பரவுகிற நோய் வந்து கால்நடைகள்லேருந்தும் மனிதர்களுக்கு பரவுது. அந்த வகையில் இந்த நோய் வந்து ஒரு முக்கியமான நோய், இந்த ப்ரூசல்லோசிஸ் அப்படின்னு சொல்கிற கன்றுவீச்சு நோய். இது வந்து கால்நடைகள்லேருந்து, நான் சொன்ன கால்நடைகள் எல்லாமே நாய், பன்றி, ஆடு, மாடு எல்லாத்துக்கிட்ட இருந்துமே வந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் உண்டு. இந்த நோய் எப்படி வந்து மாடுகளில் பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து அந்த நுண்கிருமி, அந்த நுண்ணுயிரி காளை மாடுகளில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த காளை மாடுகளில் இருந்து பசுமாடுகளுக்கு இனப்பெருக்கத்தின் போது பரவறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம வந்து இப்போ செயற்கை முறை கருவூட்டலை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறோம். ஏன்னா செயற்கை முறை கருவூட்டலில் வந்து எல்லாத்தையும் நோயெல்லாம் இல்லாத மாதிரியான அந்த செமனை எடுத்து தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதில் பாதிப்பு பெருசாக எதுவும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இந்த பால், அந்த பசுமாட்டில் இருக்கிற பாலில் இருந்து கூடியும் வந்து இந்த நுண்ணுயிரி பரவுது. அதனால் அந்த பாலை வந்து இப்போ மனிதர்கள் பயன்படுத்தும் போது அதை பாலை நல்லா காய்ச்சாமல் பயன்படுத்தினாங்க அப்படின்னா வந்து மனிதர்களுக்கும் இந்த நோய் வர்றதுக்கான அபாயம் இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுமாடுகளில் இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா 7 மாதத்துக்கு மேலே வந்து கன்று வீசிடும். அதனால் இந்த நோய் வந்து மற்ற மாடுகளுக்கும் பரவறதுக்கான பாதிப்பு இருக்குது. ஒரு தடவை கன்று வீசிச்சு அப்படின்னா அடுத்த முறையும் கன்று வீசணுங்கிற இது வந்து கிடையாது. அடுத்த தடவை வந்து கன்று வீசாமல் கூட நல்ல வகையில் கன்று போடலாம். ஆனால் ஒவ்வொரு டைம் கன்று போடும்போதும் இந்த நுண்ணுயிரி வந்து பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரி வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற மாடுகளுக்கு வந்து பாதிப்பு அதிகம். இதை கண்டுபிடிக்கிற முறைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஆய்வகத்தில் வந்து ரத்த மாதிரியோ இல்லை பால் மாதிரியோ கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து அதுக்கு அந்த நோய் இருக்குதா, கிருமி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பல நேரத்தில் வந்து நமக்கு அறிகுறியே வந்து இதில் ஒரே ஒரு அறிகுறி கன்றுவீச்சு மட்டும்தான். அப்போ கன்றுவீச்சை மட்டும் வச்சு நம்மளால் பெருசாக வந்து கணிக்க முடியாது இந்த நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயாவது ஒரு கன்றுவீச்சு வந்தது அப்படின்னா வந்து நம்ம உடனே இந்த நோயை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பால் மாதிரியோ இல்லை ரத்த மாதிரியோ வந்து ஆய்வகத்துக்கு சமர்ப்பித்து அதிலோட என்ன ஆய்வு முடிவு வருதுன்னு வச்சு அதுக்கப்புறமா அந்த மாட்டை வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். இப்போ ஒரு மாடு வந்து கன்று வீசிருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது வந்து அந்த வீசு கன்று அதை எடுத்துட்டு அதிலேருந்து வர நஞ்சு, சில நேரத்தில் நஞ்சு வெளியில் வர்றதும் சிரமப்படும். ஸோ அதையும் எடுத்துட்டு
நம்ம வந்து சுத்தப்படுத்தணும். மாட்டோட பின்னாடி பகுதியை நல்லா ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அந்த மாதிரி இல்லை உப்பு கரைசலை வச்சு சுத்தப்படுத்திட்டு இந்த நஞ்சையும் அபாசனான அந்த கண்டுக்குட்டியையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆழை குழி தோண்டி அதில் புதைச்சிட்டு நல்லா மண்ணை மூடிட்டு உப்பு கரைசல்லாம் மேலே போட்டுடணும். இது கிருமிநாசினி வேறு ஏதாவது கிருமிநாசினி கூட போடலாம். நீங்கள் வழக்கமாக நம்ம கிராமங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த வீசுகன்றை வந்து அப்படியே தூக்கி நீர்நிலைகள் பக்கத்தில் போட்டுருவோம். இதனால் வந்து மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய தன்மையை கொண்டதுனால இது கொஞ்சம் நம்ம பிரதானமாக இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீர்நிலைகள் பக்கத்தில் இதை போடக்கூடாது. குழி தோண்டி புதைச்சிட்டு கிருமிநாசினி மேலே போட்டு விட்டுறணும். இன்னொன்று, இப்போ பாலில் இருந்து மனிதர்களுக்கு பரவுறதுனால பால் பொருட்கள் இல்லை பால் அதை எல்லாத்தையும் வந்து நல்லா சூட வச்சு பாலை தான் நம்ம பருகணும். இல்லை பால் பொருட்கள் தயிர் இது எல்லாத்தையும் நம்ம உபயோகிக்கும் போது அதையும் வந்து நம்ம நல்ல முறையில் சமைத்து உபயோகிக்கிறது நல்லது. ஒரு மாட்டில் அபாசன் வந்துருச்சு, இது கன்றுவீச்சு நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டோட பாலை பருகும்போது இதை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. இது சரி, நம்ம இப்போ வந்து இது மனிதர்களுக்கும் பரவுதுன்னு சொல்லியிருக்கிறோமே, அப்போ மனிதர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து நம்ம நார்மலாக இந்த ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ச்சல், தலைவலி, ரொம்ப வேர்க்கிறது, முட்டி வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, உடல் இடை குன்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து எப்பயுமே தெரியும். இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கும் கலைப்பு கருச்சிதைவு அடையலாம். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை கூடயும் வரலாம் இந்த நோயோட பிரச்சனைனால. பல நேரத்தில் வந்து இந்த நோய் என்னென்னே கண்டுபிடிக்க முடியாமல் மருத்துவர்கள் வந்து இது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுரும். இது ஏன் அப்படின்னா வந்து மாடுகள் வளர்க்குறவங்க, ஆடுகள் வளர்க்குறவங்க அவங்களுக்கு வந்து இந்த நோய் வர்றதுக்கான பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதனால் நம்ம எப்பயுமே வந்து இது தடுப்பு முறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கலைந்த கரு சிதைந்த நஞ்சு கொடி வெளியில் வந்த மாடுகள் இருக்கிறது, அந்த நஞ்சையெல்லாம் கரெக்டாக ஆழ குழி தோண்டி புதைச்சிடணும். அதுக்கப்புறம் பால் பொருட்களை நல்லா சுட வச்சு சமைத்து தான் உண்ண வேண்டும். எப்போயாவது ஒரு புதுசாக ஒரு மாடு பண்ணைக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன அறிகுறி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் புதுசாக வர்ற மாட்டை வந்து ஒரு 20 நாள் 25 நாள் தனிமைப்படுத்தி வச்சுட்டு அதில் எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் பண்ணைக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த நோயை கண்டறியறதுக்கு சில வகை ரத்த மாதிரிகளோ பாலை வச்சோ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புதுசாக வாங்கிட்டு வந்த மாடுகளை வந்து தனிமைப்படுத்துகிற நேரத்தில் நம்ம வந்து இந்த பால் மாதிரியும் ரத்த மாதிரியும் கொடுத்து ஆய்வகத்துக்கு கொடுத்து இதுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாடுகளை நம்ம பண்ணைகளுக்கு கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம், நம்ம வளர்க்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை கன்று வந்து வீசிருச்சு அப்படின்னா அந்த மாட்டை தனிமைப்படுத்தி வச்சு இதுக்கும் அந்த நோய் இருக்கா இல்லையான்னு கண்டறிஞ்சிட்டு நோய் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வழக்கம் போல் மாடுகளை மற்ற மாடுகள் கூட சேர்த்து மேய்ச்சலுக்கோ இல்லை தீவனம் எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கலாம். ஒருவேளை இதுக்கு அந்த நோய் இருக்குது அப்படின்னா அந்த மாடை தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் நல்லது. இந்த நோய்க்கு வந்து கட்டுப்படுத்த வேறு வழியே இல்லையா அப்படின்னா வந்து வழி இருக்குது, தடுப்பு மருந்து இருக்குது. ப்ரூசல்லா வேக்சின் S19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு ஊசி இருக்குது. அந்த தடுப்பூசியை வந்து நம்ம எல்லா வயசுலையும் பயன்படுத்த முடியாது. கன்றுகள் வந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே இருக்கிற கன்றுகளுக்கு வந்து நீங்கள் அந்த ஊசியை போடணும். அது வந்து பெண் கன்று குட்டிகள் அதுகளுக்கு மட்டும்தான் போடணும், ஆண் கன்றுகளுக்கு போடக்கூடாது. இது நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க இந்த ஊசியை போட்டுடுவாங்க. இப்படி போடுறதுனால வந்து அது எத்தனை வருஷம் அந்த உயிர் வாழுதோ அது வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதுதான் வந்து இதை தடுப்பதற்கான சிறந்த வழி. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே. கார்த்திக் அவர்களை 09486113014 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.